செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு விரைவில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது உறுதியளித்திருக்கிறார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிலை செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, இப்போ பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வீடு கட்டித்தரப்படும் என்ற உறுதியை மத்திய அமைச்சர் வழங்கியிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் அவரிடம் கோரப்பட்டன? நிச்சயமாக காயத்ரி, தூத்துக்குடி மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் காரணமாக 16, 17, 18 கனமழை பெய்ததன் காரணமாக மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக மாவட்டமே முழுமையாக ஒரு தீவு போல காட்சியளித்தது. தற்போது தண்ணீர் வடிய துவங்கியிருக்கிற நிலையில மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்கள் முறப்பநாடு பகுதியில் தலைமை நீரேற்று நிலையத்தில் அந்த ஆய்வை மேற்கொண்ட பின்பு அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் வழியில அங்க முறப்பநாடு கிராம மக்கள் சாலையில் கூடியிருந்து அமைச்சரை நோக்கி வணக்கம் தெரிவித்த நிலையில காரை விட்டு கீழே இறங்கிய அமைச்சர் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அவர்கள் தங்கள் பகுதிக்குள்ள வீடுகளுக்குள்ளேயும் 15 அடி முதல் 10 அடி முதல் 15 அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருந்தது. இதன் காரணமாக உயிர் பிழைப்போமா என்பது கூட தெரியாத நிலையில் தாங்கள் இருந்ததாக தெரிவித்தனர். அவர்களுடைய குறைகளை தொடர்ந்து கேட்டறிந்தார். அதுல சில பெண்கள் கண்ணீர் மல்க தங்களது வீடுகள் இடிந்து விட்டதை எடுத்து கூறினார்கள். அவருடைய அமைச்சரிடம் மனுவையும் அளித்தார்கள். ஒரு வயதான புதியவர் ஒருவர் அவர் தனக்கு வீடு இல்லை என்பதை குறித்து அதற்கான மனுவையும் அளித்திருந்தார். தொடர்ந்து அவர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வீடு இல்லாதவர்களுக்கு மத்திய பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கு நீண்ட காலம் எடுக்காது. ஒரு சில மாதங்களுக்குள் தங்களுக்கு அந்த விண்ணப்பம் வந்து சேரக்கூடிய அளவில் அதை பரிசீலிக்கப்பட்டு வீடுகள் கட்டித்திருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதி அளித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு ஆடு மாடுகள் இழப்பு ஏற்பட்டால் அதற்கு உரிய இழப்பீட்டை விரைவாக வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் மாநில அரசையும் வலியுறுத்தி இருப்பதாகவும் தமிழக அமைச்சரிடம் இது குறித்து பேசியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் தங்களுடைய பாதிப்புகளை எடுத்துரைத்தார்கள். அவை அனைத்தையும் தனியோடு கேட்டுக்கொண்ட அவர் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கு அருகிலே திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனை கைகாட்டி தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். நன்றி சிவமணி.